அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி தற்போது பறக்க விடப்பட்டிருக்கிறது. மஞ்சள் கலரில் விஜயின் முகத்துடன் கட்சி கொடி, நடிகர் விஜயின் தாவேக்க கொடி வெளியாகி இருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் வினோத் கண்ணன் இணைந்திருக்கிறார். வினோத் கண்ணன், இந்த கொடி எப்போது ஏற்றப்பட்டிருக்கிறது, எவ்வாறு இருக்கிறது இந்த கொடி? லாவண்யா, நடிகராக இருந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவரது கட்சி கொடியை அறிமுகப்படுத்துவதற்காக வரும் 22ஆம் தேதி, அதாவது வரும் வியாழக்கிழமை கொடி அறிமுக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தின் வளாகத்திலே இந்த கொடியேற்றுவதற்கான கம்பம் 30 அடி கம்பம் அமைக்கப்பட்டது. அந்த கம்பம் அமைக்கப்பட்டு அந்த பகுதியில் விஜய் கொடியேற்றி அந்த கொடியை அறிமுகம் செய்ய உள்ளார். அதற்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக அந்த குடியிருப்பதற்கு வங்கி செல்வர்கள் அமர்வதற்கான இடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதே போல் இந்த அலுவலகத்தில் வெளியே சுற்றுச்சூழல் முழுவதுமாக வர்ணம் பூசும் பணியும் நடைபெற்று வருகின்றன. இந்த பகுதியில் அந்த கொடியேற்று விழாவிற்கான வெறு பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் அந்த பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் இந்த நிலையில் இந்த திடீரென இன்று விஜய் அவரது காரில் கருப்பு உடைந்து தானாகவே கார் ஓட்டி கொண்டு இந்த பகுதிக்கு வந்து இந்த நடக்கும் பணிகள் அனைத்துமே ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கொடியேற்றுவதற்கான அந்த கம்பம் அமைக்கப்பட்டுள்ள அந்த கம்பத்தில் இருமுறை அந்த கட்சியின் கொடியை ஏற்றி இறக்கி ஒத்திகை பார்த்தார். அந்த கட்சியின் கொடி தற்போது மஞ்சள் நிறம் முழுவதாகவும் நடுவில் விஜய் படம் அமைந்தும் இருக்குள்ளது. அந்த கொடியை தான் பார்க்க முடிகிறது. அந்த கொடியை பறக்க விட்டு விஜய் அதை பார்வையிட்டு ஒத்திகை பார்த்தார். அதாவது இருமுறை கொடியேற்றி இறக்கி ஒத்திகை பார்த்தார். வரும் 22ஆம் தேதி கொடியேற்றும் நிகழ்வு நடைபெறவுள்ள இந்த நிலையில் கொடி எவ்வாறு ஏற்ற வேண்டும் என்பதற்கெல்லாம் தற்போது இந்த பகுதியில் பொதுச் செயலாளர் குஸ்தி ஆனந்துடன் விஜய் ஒத்திகை பார்த்தார். அந்த காரை தொகுத்து நடிகர் விஜய் கருப்பு உடை அணிந்து வந்த நிலையில் குஸ்தி ஆனந்த் அந்த கட்சி கழகத்தின் கொடியின் கலரையாக மஞ்சள் நிறத்தில் முழுவதுமாக ஆடை அணிந்துள்ளார். இந்த நின்று கொடியேற்றி ஒத்திகை நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மஞ்சள் கலரில் விஜயின் முகத்துடன் கட்சி கொடியானது வெளியாகி இருக்கிறது. விரைவில் விஜயின் கட்சி கொடி வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில் அவரது முகம் பொறிக்கப்பட்டு அவரது கட்சியின் கொடி வெளியிடப்பட்டிருக்கிறது. மஞ்சள் கலரில் விஜயின் முகத்துடன் கட்சி கொடியானது வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வியாழக்கிழமையன்று அவரது கட்சியின் கொடி வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியானது வெளியாகி இருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் வினோத் இணைந்திருக்கிறார். வினோத், விவரங்களை தொடர்ந்து பதிவு செய்யலாம். அதாவது லாவண்யா, அந்த தமிழக வெற்றி கழகத்தின் கொடி மஞ்சள் நிறத்தில் முழுவதாகவும் அதில் நடுவில் விஜய் படம் அணிந்தும் முழுவதுமாக உள்ளது. அந்த கொடி கலரிலே அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் குஸ்தி ஆனந்த் இன்று மஞ்சள் நிறத்தில் உடை அணிந்துள்ளார். அதே போல் கட்சியின் தலைவர் கருப்பு நிற உடை அணிந்து இந்த பகுதிக்கு வந்து ஆய்வு மேற்கொண்டு கழக கொடியை இருமுறை ஏற்றி இறக்கி ஒத்திகை பார்த்தார். 22ஆம் தேதி நடைபெறவுள்ள கொடி அறிமுக விழாவிற்கு விஜய் தலைமை தாங்கி அவரே கொடியேற்றி அந்த கொடியை அறிமுகம் செய்ய உள்ளார். அதற்காக தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து சுமார் 250 முதல் 300 நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள் மட்டும் இதுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதே போல் பத்திரிகையாளர்களுக்கும் அழைப்பு விடுப்பதாகவும் இந்த பகுதியில் தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து அதற்கான ஏற்பாடுகள் இந்த பகுதியில் விறுவிறுப்பாகவும் பரபரப்பாக நடைபெற்று வருகின்றன. என்ன பணிகள் எப்படி நடைபெறுகின்றன என்றெல்லாம் ஆய்வு செய்வதற்காக திடீரென சொகுசு காரில் வந்த விஜய் கழக கொடியையும் கொண்டு வர சொல்லி குஸ்தி ஆனந்திடம் மஞ்சள் நிறத்தில் கொண்டு வந்த அந்த கொடியை இருமுறை அந்த கம்பத்தில் ஏற்றி இறக்கி ஒத்திகை பார்த்தனர். தொடர்ந்து இந்த கொடியேற்று விழாவிற்கான ஏற்பாடுகள் வெறும் விறுவிறுப்பாகவும் இந்த கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. லாவண்யா, இது ஒத்திகை தான் பார்த்திருக்கிறார்களா அல்லது இதுதான் கொடி என நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறதா வினோத்? அது பற்றின எதுவும் தகவல் இருக்கிறதா? நிச்சயமாக இந்த கொடிதான் இந்த கழகத்தின் கொடி என உறுதி செய்யப்பட்டிருக்கிறதாக நம் தகவல் கிடைத்துள்ளது. ஏனெனில் இந்த நேற்று பௌர்ணமி என்பதால் இந்த கட்சியின் பொதுச் செயலாளர் குஸ்தி ஆனந்த் இந்த கொடியை எடுத்துக்கொண்டு ஒரு கோவிலுக்கு சென்று வழிபட்டு அதன் பின்னர் இங்கு வந்து இந்த அலுவலகத்தில் நேற்று முதல் முறையாக அவர் கையால் கொடியேற்றி இறக்கி ஒத்திகை பார்த்துள்ளார். அதன் பின்னர் இங்கு உள்ளவர்களுக்கு இனிப்பு வழங்கியும் அதை கொண்டாடியுள்ளார் குஸ்தி ஆனந்த் என்ற ஒரு தகவலும் இன்று நமக்கு கிடைக்கப்பட்டது. இந்த பகுதியில் அந்த கொடிதான் உறுதியான கொடி என்று எண்ணப்படுகிறது.
தமிழக வெற்றி கழகத்தின் கொடியானது வெளியாகி இருக்கிறது. மஞ்சள் நிறத்தில் விஜயின் முகம் பொறித்த கொடியானது தமிழக வெற்றி கழகத்தின் கொடியாக தற்போது உறுதியாகி இருக்கிறது. நடிகர் விஜயின் தாவேகாவின் கொடி வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மஞ்சள் நிறத்தில் விஜயின் முகத்துடன் விஜய் ஒத்திகை பார்த்த கொடியில் மஞ்சள் கலரில் விஜய் முகத்துடன் கட்சி கொடி அமைந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 22ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி அறிமுகம் செய்யப்படும் என கூறப்பட்டிருந்த நிலையில் ஒத்திகை பார்த்த வீடியோ ஆனது வெளியாகி இருக்கிறது. வினோத், முன்னதாக கொடியை அறிமுகம் செய்யப்படக்கூடிய கூட்டத்துக்காக என்னென்ன ஏற்பாடுகள்லாம் தாவேக சார்பில் செய்யப்பட்டிருந்தது? தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வரும் வியாழக்கிழமை இந்த கொடியேற்று விழா மற்றும் அறிமுக விழா நடைபெற உள்ளது. எதற்கான இந்த அறிமுக விழா என்றால், இந்த கட்சி தொடங்கி சில மாதங்களே ஆன நிலையில் இதற்கான ஒரு பெரிய மாநாடு நடத்துவதற்கான திட்டம் தீட்டப்பட்டு அதற்கான இடம் தேர்வு செய்யும் பணியில் விஜயும் அவரது பொதுச் செயலாளரான புஷி ஆனந்த் உள்ளிட்ட நிர்வாகிகளும் தீவிரமாக செயல்பட்டு வரும் நிலையில் மாநாட்டில் கொடியை ஏற்ற வேண்டும், அதற்காக கொடி அறிமுக விழா அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே கொடியை அறிமுகப்படுத்துவதற்காக ஒரு பணியானது தற்போது இங்கு நடைபெற்று வருகின்றன. இதற்காக அந்த தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட அளவிலான தலைவர்கள், செயலாளர்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மற்ற நிர்வாகிகள் யாருக்கும் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இங்கு யாருக்கும் அளிக்கப்படவில்லை. ஏனெனில் இந்த அலுவலகத்தில் ஒரு சிறிய இடம் என்பதால் அதில் 250 300 நபர்கள் மட்டுமே அமர்வதற்கான ஏற்பாடு தற்போது செய்யப்பட்டுள்ளது. அந்த பணியும் நடைபெற்று வருகின்றன. இந்த பகுதியில் அதாவது கட்சியின் தலைமை அலுவலகத்தில் சுற்றுச்சுவர் முழுவதுமாக வர்ணம் பூசப்பட்டு வருகின்றன. இந்த கட்சி அலுவலகத்தின் உள்ளே கொடி கம்பம் நடப்பட்டு தற்போது அதில்தான் ஏற்றி ஒத்திகை பாய்த்தனர். ஏனெனில் வெளியே வைத்தால் அதற்கான அனுமதி எல்லாம் அரசாங்கத்திடம் பெற வேண்டும், காவல்துறையிடம் பெற வேண்டும். அதில் பல சிக்கல்கள் உள்ளது என்பதால் இந்த தலைமை அலுவலகத்தின் உள்பகுதியிலே இந்த கொடி கம்பத்தை நிறுவியுள்ளனர். அந்த கொடி கம்பத்தில் தான் அந்த கொடி ஏற்ற உள்ளனர். அதற்கான அனைத்து பணிகளும் தீவிரமாக விறுவிறுப்பாக இங்கு நடைபெற்று வந்த நிலையில் இந்த பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது, எவ்வாறு நடந்து முடிந்துள்ளது என்பதற்காக திடீர் ஒரு ஆய்வை மேற்கொண்ட விஜய் அந்த கொடியை ஏற்றி இறக்கி ஒத்திகை பார்த்தார். லாவணியா, நடிகர் விஜயின் தாவேகா கொடியானது வெளியாகி இருக்கிறது. மஞ்சள் நிறத்தில் விஜயின் முகம் பொறித்த கொடியானது தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான ஒத்திகை பார்த்த வீடியோ என்பது வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் கொடிக்கம்பத்தில் கொடியேற்றி ஒத்திகை பார்த்த தாவேகா தலைவர் விஜய், அந்த வீடியோவானது வெளியாகி இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியானது இன்னும் சில தினங்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது கொடிக்கான ஒத்திகை பார்த்த அந்த வீடியோ என்பது வெளியாகி இருக்கிறது. இதில் விஜயினுடைய கட்சி கொடி என்பது மஞ்சள் நிறத்திலும் அவருடைய முகம் பொறித்து காணப்படுகிறது. கொடி அறிமுகம் செய்யப்படும் நிகழ்ச்சிக்காக பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்த நிலையில் முன்னதாக தற்போது விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி என்பது வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வினோத், தற்போது இந்த கொடி எங்கு பறக்க விடப்பட்டிருக்கிறது, இதற்கான பின்னணிய முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். நிச்சயமாக நடிகர் விஜயாக இருந்தவர் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை துவங்கி கடந்த சில மாதங்களே ஆகின்றன. அந்த கட்சியின் பொறுப்பாளர்களை நியமிப்பதற்கான அவ்வப்போது இந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகமாக செயல்பட்டு வரும் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் உள்ள இந்த அலுவலகத்தில் அவ்வப்போது கூட்டமானது நடைபெற்று வரும். இந்த கட்சியை வலுப்படுத்துவதற்கான ஒரு கூட்டங்கள் அவ்வளவு நடைபெறுவது என்றே சொல்லலாம். அதே போல் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் விஜய் போட்டியிடுவதாகவும் விஜய் சார்ந்தவர்களும் போட்டியிட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதற்கான ஒரு கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்த வேண்டும், அதற்கான மாநாடுகளை நடத்த வேண்டும் என்பதற்காகவே தீவிரமாக செயல்பட்டு வரும் இந்த நிலையில் அந்த தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அறிமுக விழா வரும் 22ஆம் தேதி, அதாவது வரும் வியாழக்கிழமை அறிமுகப்படுத்த உள்ளது. இந்த கொடியை விஜய் அறிமுகப்படுத்தி அதை கொடியேற்ற உள்ளார். அதற்கான ஏற்பாடுகள் தலைமை அலுவலகத்தில் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அந்த பணிகள் நடைபெற்று வரும் இந்த நிலையில் திடீரென இன்று விஜய் அந்த கட்சி அலுவலகத்தின் வருகை தந்து அந்த பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது, அந்த வரக்கூடிய நிர்வாகிகள் அமர்வுக்கான இடங்கள் எவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது, வர்ணம் பூசம் பணி எவ்வாறு நடைபெற்றுள்ளன, அந்த கொடியேற்றுவதற்கான கம்பம் அமைக்கப்பட்டுள்ளதா என்றெல்லாம் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது அந்த கம்பம் அமைக்கப்பட்டுள்ள அந்த இடத்தில் அந்த கொடியை ஏற்றி இறக்கி ஒத்திகை பார்த்தார். அதாவது அந்த புஷி ஆனந்த் நேற்று இந்த தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை
ஒரு கோவிலுக்கு சென்று சிறப்பு பூஜை செய்து அங்கிருந்து எடுத்துக்கொண்டு வந்து பௌர்ணமி நேற்று நல்ல நாள் என்பதால் நேற்றே ஒருமுறை புஷி ஆனந்த் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் கொடியை ஏற்றி இறக்கி ஒத்திகை பார்த்துள்ளார். அதைத் தொடர்ந்து இன்று இந்த பகுதிக்கு வந்த விஜய் 2 முறை கொடியை கம்பத்தில் ஏற்றி இறக்கி ஒத்திகை பார்த்தார். சுமார் 30 நிமிடங்கள் இந்த அலுவலகத்தில் இருந்த விஜய் இந்த பணிகள் எவ்வாறு நடைபெறுகின்றன, எவ்வாறெல்லாம் நடைபெற வேண்டும், யாரெல்லாம் எங்கெல்லாம் அமர வேண்டும், யாருக்கு என்னென்ன செய்ய வேண்டும், மேடை எங்கு அமைக்க வேண்டும் என்பதெல்லாம் அந்த புஷி ஆனந்தருக்கும் நிர்வாகிகளுக்கும் அறிவுறுத்தினார். அதே போல் இந்த சொகுசு காரில் முழுவதுமாக கருப்பு உடை அணிந்து வந்த விஜயும் இந்த கொடி நிறத்தில் முழுவதுமாக மஞ்சள் நிறத்தில் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தும் உடை அணிந்திருந்தனர். கருப்பு மஞ்சள் என்ற ஒரு உடை அணிந்திருந்த இருவரும் சேர்ந்து இந்த கொடியை ஏற்றி ஒத்திகை பார்த்த இந்த நிகழ்வு இந்த தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கொடி அறிமுக விழா வரும் வியாழக்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நிலையில் எப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் கொடி என்பது சில நேரங்களில் வெளியாக வந்த நிலையில் தற்போது கொடி எவ்வாறு இருக்கிறது என்ற விவரம் வெளியாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி வினோத்.